அனிதா, நீங்களா? உள்ள வாங்க. பயங்கர மழை இல்ல? முதல்ல தலத்தை விட்டுங்க. தேங்க்யூ. ஆபீஸுக்கு போய் 2 நாள் ஆச்சு. ஒரே மழை, ரோடெல்லாம் முட்டி அளவு தண்ணி. கல்கத்தாவுக்கே சாபம்னு நினைக்கிறேன். 2 நாள் மழை பெஞ்சா போதும். ஆமா, நீ எங்க இந்த மழையில? அவரு ஸ்டேட்ஸுக்கு கிளம்பிட்டாரு. வழி அனுப்புறதுக்காக நான் போயிருந்தேன். ட்ரெயின்ல வரும்போது 2-3 இடத்துல தண்ணி பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு நினைக்கல. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல. அப்புறம் நடந்தே வந்துட்டேன். அப்போ நினைச்சே வந்தியா? நான் வரும்போது மழை இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ரிக்ஷா கிடைச்சது. பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது. நல்ல வேலை. நீ ரொம்ப ரொம்ப தைரியசாலி பொண்ணுதா. ரோடு எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்கு, டிரைனேஜ் எதுன்னு எதுவுமே தெரியாது. ஃப்ளட்னு தெரிஞ்சதும் ஹவுராலே எங்கேயாவது தங்கி இருக்கலாம்ல, இல்ல ஸ்டேஷன்லயே வெயிட்டிங் ரூம்ல தங்கி இருக்கலாம்ல. அங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருந்தது. நான் எப்படியாவது சாந்தி நிகேதனுக்கு போயிடணும். நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இந்த மழையில எப்படி போறது? இப்ப நான் எங்க போறது? மழை விட்டாதான் போக முடியும். அப்பதான் ரோட்ல இருக்கிற தண்ணி இறங்கும். அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்க. நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்க. பெட்ரூம் அங்க இருக்கு. தேங்க்யூ. டீ குடிங்க. தேங்க்யூ. நேத்து அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப மோசமானவன், கேவலமானவன். அடைக்கணும் தேடி வந்த உன்கிட்ட போய் நிச்சயம் நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த நேரத்துல என்னையும் மறந்துட்டேன். நீயாவது என்ன தள்ளி விட்டுருக்கலாம்ல, எதையாவது எடுத்து அடிச்சிருக்கலாம்ல. தப்பெல்லாம் என் மேலதான். அந்த நேரத்துல நான் என்ன பண்றேன்னு புரியல. நான் துரோகம் பண்ணிட்டேன், ஹரிக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உயிரோட இருக்க கூடாது, நான் செத்து போயிடணும். இங்க பாரு அனிதா, அந்த நேரத்துல ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். தப்பு நடந்துருச்சு. நாம இத ஒரு எழுத்துப்பிழையா நினைச்சு மறந்துடலாமே. மறக்கிறதா? எப்படி? ஏன் ஹரியை ஏமாத்தி நான் எப்படி வாழ முடியும்? இல்ல,
சரி, நான் என்ன பண்ணணுங்கிறதையாவது சொல்லு அனிதா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போக போறியா? பின்ன வேற எங்க போறது? கொஞ்சம் வசதியா பெரிய வீடா பார்க்க வேண்டியது தானே? குடும்பமும் வாழ வேண்டாமா? அப்போ நீங்களே எங்கேயாவது வீடு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சரி, பார்க்குறேன். அந்த பொண்ணோட வீட்டில் சொல்லிட்டேல? சொல்லிட்டேன். அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் கூட சொல்லிட்டேன். அனிதா, ஒரு வார்த்தையாவது என்கிட்ட பேசலாம்ல? ஒரு வாரம் ஆயும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு யாரோ மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்புறம் எதுக்காக கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்ட? என்னை இப்படி தண்டிக்கவா, இல்ல உன்னை தண்டிச்சுக்குவா? வாயை திறந்து ஏதாவது பேசு. ஓ, ஏதோ லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு. டு மிஸ்டர் சந்திரதாஸ், brutal but congratulations, டாக்டர் ஹரிகுமார். ஆமா, புரூட்டல் தான், கொடுமை தான் நடந்தது. ஆனா முடிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு நாம 2 பேரும் மட்டும் காரணம் இல்ல, விதி. இது எல்லாத்துக்கும் விதி தான் காரணம். நமக்குள்ள இப்படி நடக்கும்னு நினைக்கலையே. ஆனா இப்போ நம்ம 2 பேரும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் ஹரி அளவுக்கு நான் பெரிய ஆளு இல்ல, டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ இல்ல. ஒரு சாதாரண மனுஷன், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சராசரி மனுஷன். என்ன வெறுக்கலாம், என்ன திட்டலாம், ஆனா அவமானப்படுத்தினா என்னால தாங்கிக்க முடியாது. அனிதா, போராட்டத்துல என் வாழ்க்கையை தொலைச்சவனா, குடும்பம், மனைவி, குழந்தைங்க, இதையெல்லாம் நான் என்னைக்குமே எதிர்பார்த்ததில்ல. ஆனா இனிமே என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் வரப்போறேன். முழுசா நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துல 100 ஒரு பகுதியை நீ என் மேல வச்சா போதும். உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதா தான். அனிதா, அழாத. அழுது தீக்க வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கை. சந்தோஷமா வாழணும். இனிமே நான் அழ மாட்டேன். இனி வரும் காலம் வளர்பிறைதானே, மனதினில் ஆனந்தம் பொங்கும். இனி வரும் காலம் வளர்பிறைதானே, மனதினில் ஆனந்தம் பொங்கும். உன்னில் நானாய் மாறிட வேண்டும், பிரிவுகள் நமக்கில்லை என்றும். உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நொடியும் பரவசம் போலவே தோன்றும். இனி வரும் காலம் வளர்பிறைதானே, மனதினில் ஆனந்தம் பொங்கும். தாயாகும் தருணமும் ரணம்தானே, உன் நெஞ்சின் துயரம் கண்டேனே. நீ காட்டும் அன்பினை யாரிடமும் இதுவரை பார்த்தது இல்லை நான். உனக்கெனவே நான் இருப்பேன், உன் வலிகளை நானும் சும
இனி வரும் காலம் வளர்பிறைதானே மனதினில் ஆனந்தம் பொங்கும் இனி வரும் காலம் வளர்பிறை தானே மனதினில் ஆனந்த பொங்கும். ஹலோ இந்தியா டைம்ஸ். ஆமா சந்திரதாஸா? எங்க இருந்து? ஹோட்டல் பேர் என்ன? ரூம் நம்பர்? உடனே வரேன். ராகவன, ராதா ஆளே மாறி போயிட்டா. ஜோசப் இறந்த விஷயம் உனக்கு தெரியாதா? தெரியும். போலீஸ் கூட நடந்த சண்டையில தானே? சண்டை இல்லையா? பத்திரிகைக்காரங்க அப்படித்தானே சொல்லுவீங்க. பாவம் அவன். அவன் நம்மளை விட நல்லவன். நாமெல்லாம் ஜெயில இருந்தப்ப அவன் ஒருத்தனா இருந்து போராடினான். 4-5 வருஷம் தலைமறைவா இருந்தான். எப்படியும் அவனை பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டான். அதுவும் இவ சொன்னதனால சரண்டர் ஆனான். இவ அவனை விரும்பினான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் தான் ஜோசப் சண்டையில இறந்துட்டான்னு நாங்க கேள்விப்பட்டோம். அவனை கொன்னுட்டாங்கடா. அடிச்சு சித்திரவதை பண்ணி அப்புறம் ஷூட் பண்ணிட்டாங்க. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் தாமஸ் தான் அதை பண்ணாரு. அதுக்கு அரசாங்கம் அவனுக்கு பரிசு வேற கொடுத்தது. சர்வீஸ் என்ட்ரி. ஆனா உண்மையான குட் சர்வீஸ் என்ட்ரி அவனுக்கு கிடைச்சது. 4 நாளைக்கு முன்னாடி 4-5 பசங்களும் அவங்களோட இவளுமா சேர்ந்து அவனை கோட்டஸிலே போட்டு தள்ளிட்டாங்க. என்ன புரியலையா? கொன்னுட்டாங்க. தூக்கத்திலேயே யாருக்கும் தெரியாம கொன்னுட்டாங்க. தப்பு இல்லல? இல்ல. அவன் செஞ்சதுக்கு இது வேணும். இப்போதைக்கு எனக்கு இவ மட்டும்தான் இருக்கா. இவ போலீஸ் கையில மாட்டாம இருக்க நாம தான் இவளுக்கு உதவி பண்ணணும். ராதாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் திரும்ப போயிட்டாரு. அவளுக்கு லேடிஸ் மட்டுமே நடத்துற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன். கடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல தங்கறதுக்கு இடமும் கிடைச்சது. சம்பளம் ரொம்ப கம்மி. தினம் தினம் போராட்டம் தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா தங்கலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. உனக்கு இப்போ வருத்தமா இருக்க? இல்ல. அப்புறம் ஏன் நீ இப்படி சாப்பிடாம இருக்க? வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. ஜோசப் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. நீ நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராகவனால தாங்கிக்க முடியாது. அவருக்காகவாவது நீ வாழ்ந்தே ஆகணும். சாப்பிடாம இருக்கிறதுனால தான் இந்த வயிற்று வலியும் வாந்தியும். வா, ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம். வேண்டான்னு சொல்லக்கூடாது. வா போலாம். சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கல? நல்லா இருக்கா? வர. சரி அழாத கண்ணா, என் சொல்லல. அங்க பாரு, அங்க பாரு. அனிதா, குழந்தைக்கு என்னாச்சு? எப்படி அடிபடுச்சு? ரொம்ப அழறாள. என்னாச்சு? ஒண்ணும் ஆகல. என் குழந்தை அழுக நிறுத்த எனக்கு தெரியும். நீங்க போய் அவளை கவனிங்க. அனிதா, இவ யாருன்னு தெரியுமா? நான் எதையும் கேட்க விரும்பல. Hello, India Times. Yes, Chandradas speaking. What? Is it true, sir? No, nothing.
கோபால், ஆ? ராதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார் உன்கிட்ட சொன்னா? எடிட்டர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கிடைச்ச மெசேஜா, ராதாங்கிற ஒரு நக்சலைட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உடனே நீ அங்க போய் விசாரிங்கிறாரு. சரி நீ போ, நான் வரேன். அதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்ல. கொலை பண்ணிட்டு எத்தனை நாள் தான் தலைமறைவா இருக்க முடியும்? எனக்கு என் குழந்தை, என் புருஷன், என் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். வேற யார் பத்தியும் எனக்கு கவலை இல்ல. குடும்பத்தையே ஒதுக்கிட்டு வாழ்றதுக்காக வந்தவனா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அனாவசியமா பேசாத. நான் சொன்னது பதிலா தெரியலையா? வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த விஷயம் எனக்கும் உனக்கும் கோபால் அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். ஊர் பேர் தெரியாத ஒரு லேடி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு கண்ட்ரோல் ரூம்ல சொல்றாங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன், இன்ஃபர்மேஷன் கொடுத்த லேடி நீதான். கொடுத்திருந்தா அது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம உறவு முறிஞ்சிடும். சொல்லு, சொல்லுடி. நான் தான் கொடுத்தேன். வார்த்தையால கூட நான் இது வரைக்கும் உன்னை நோக்கடிச்சது இல்ல. அந்த அளவுக்கு நான் உன் மேல பாசம் வச்சிருந்தேன். ஆனா நீ என்னோட நம்பிக்கைய ஒரே அடி அழிச்சிட்ட. இது வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கல, உண்மைய நேசிக்கவும் இல்லை. என்னைக்கும் நீ அதான் இருந்த. மேங்களூர் கோவிந்தனோட பொண்ணுங்கிற ஆணவம். நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, உங்களுக்கு பொண்டாட்டி. திரும்பவும் போராட்டம்ங்கிற பேர்ல நீங்களும் அவங்க கூட போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு வேற யார் இருக்கா? இங்க பாரு, முதல்ல நீ ஒரு மனுஷியாரு. மனுஷங்களை புரிஞ்சுக்க கத்துக்க. உறவு முறையையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்க கத்துக்க. அதுக்கப்புறம் தான் மனைவி, அம்மா இல்ல. இப்ப நீ நடந்துக்கிறதெல்லாம் வெறும் நடிப்பு தான், சுயநலம். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? எனக்கு தெரியாம இல்லறத்துல நீ துரோகம் பண்ணிருந்தா கூட உன்னை நான் மன்னிச்சிருப்பேன். குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா நீ பண்ணிருக்கிற தப்ப நான் மன்னிச்சாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். இனி நீ யாரும் நான் யாரும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அன்னைக்குதான் கடைசி சந்திப்பு. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட நாங்க சந்திக்கல. தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ராகவனை கொண்டு போற வரைக்கும் என்னையும் விசாரிச்சாங்க. குற்றவாளிக்கு ஒத்துழைச்சு தங்க இடம் கொடுத்ததால பத்திரிக்கைங்கிற ஒரே பலத்தை வச்சு கேஸ்ல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அனிதா இல்ல, என் பொண்ணு இல்ல. ஊரை விட்டு போறேன்னு அனிதா லெட்டர் எழுதி வச்சிருந்தா. அதை பார்த்து கூட நான் வருத்தப்படல. ஏதோ நடக்க வேண்டியது நடந்துருச்சுன்னு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என் பொண்ணோட ஞாபகத்தால தினம் கஷ்டப்பட்டேன். தூக்கம் வராம வேதனைப்பட்டேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, மறக்க முடியாத அளவுக்கு அவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அவளோட ஊர்ல போய் தேடினேன், அங்கேயும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஹரிக்குமார் மனைவியா என் குழந்தையோட அமெரிக்கா போயிட்டதா கேள்விப்பட்டேன். சந்திரதாசா இந்த மனுஷனோட வாழ்க்கை அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் கவிதைக்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிட்டேன். எல்லா சொந்தத்தையும் இழந்து தனிமரமா நின்ன நான் இழந்த அந்த வசந்த கால வாழ்க்கை திரும்ப வராதான்னு ஏங்கினேன். நான் செஞ்ச தவறை எண்ணி எண்ணி ஒரு குற்ற உணர்வோடு தினம் புழுங்கி செத்தேன். அப்பதான் அர்த்தத்தை தேடி அலைஞ்ச என் வாழ்க்கையில என் அம்மா வந்தா. நான் அவளை பார்க்கணும், என் அம்மாவை நான் பார்க்கணும். அவ ஒரு தடவையாவது அப்பான்னு என்ன வாயார கூப்பிடணும். ஒரு தடவை என்ன 1000 தடவை கூப்பிடுவா. இல்ல, அதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. என் பொண்ணை பாக்குறது கூட அவங்க அனுமதிக்கிறது இல்ல. யாரு, கன்னியாஸ்திரிங்களா? உன் பொண்ணை நீ ஒரு தடவை பார்த்தா போதும்ல. அது மட்டும் இல்ல, உண்மையும் தெரியணும். அதை நான் பாத்துக்கிறேன்.